எஸ்பிஐ வங்கியில் ஓய்வூதியம் வாங்கும் ஒரு பென்ஷனரா நீங்கள்? அப்படி என்றால் இந்த நிமிடம் வரை உங்களுக்கு தெரியாத, உங்கள் வங்கி மேலாளர் கூட உங்களிடம் சொல்லாத ஒரு ரகசியத்தை நான் சொல்லப் போகிறேன். நீங்கள் ஒவ்வொரு முறை ஏடிஎம்மில் பணம் எடுக்கும் போதும், ஒவ்வொரு முறை லோன் வாங்கும் போதும் உங்களுக்கு தெரியாமலேயே உங்கள் பணத்தை நீங்கள் இழந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆமாம், நீங்கள் ஒரு சாதாரண சேவிங்ஸ் அக்கவுண்ட் வைத்திருந்தால் வங்கி விதிக்கும் கட்டணங்கள் மூலம் உங்கள் ஓய்வூதியத் தொகை மெல்ல மெல்ல கரைகிறது. ஆனால் இதற்கு ஒரு அற்புதமான தீர்வு இருக்கிறது. 20 லட்சம் ரூபாய் வரை இலவச இன்சூரன்ஸ், எந்த ஏடிஎம்மிலும் எத்தனை முறை வேண்டுமானாலும் கட்டணம் இல்லாமல் பணம் எடுக்கும் வசதி, லோன் வாங்கும் போது பாதிக்கு பாதி தள்ளுபடி, இவை அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. அது எப்படி, என்ன செய்ய வேண்டும்? எஸ்பிஐ வங்கி மறைத்து வைத்திருக்கும் அந்த ரகசிய சலுகை என்ன? இதோ இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்கப் போகிறோம். கடைசி வரை பார்த்தால் மட்டுமே அந்த 20 லட்சம் ரூபாய் பலனை நீங்கள் எப்படி பெறுவது என்று புரியும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாக் சார். பொதுவாக அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் ஓய்வூதியதாரர்களும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் உழைத்துவிட்டு ஓய்வு காலத்தில் வரும் அந்த பென்ஷன் தொகையை மிகவும் கவனமாக பயன்படுத்த விரும்புவார்கள். தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான ஓய்வூதியதாரர்கள் எஸ்பிஐ எனப்படும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமாகத்தான் தங்கள் ஓய்வூதியத்தை பெறுகிறார்கள். நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம்? வங்கி கணக்கு என்றால் அது சேவிங்ஸ் பேங்க் அக்கவுண்ட் மட்டும்தான் என்று நினைக்கிறோம். அங்கேயே நாம் முதல் தவறை செய்கிறோம். வங்கி மேலாளர்கள் நம்மிடம் இதை பற்றி மூச்சு கூட விடுவதில்லை. ஏனென்றால் நீங்கள் சாதாரண கணக்கு வைப்பதே வங்கிக்கு லாபம். ஆனால் உங்களுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு கணக்கு முறை இருக்கிறது. அதன் பெயர்தான் எஸ்ஜிஎஸ்பி, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜ். இந்த எஸ்ஜிஎஸ்பி கணக்கிற்கு நீங்கள் மாறினால் உங்களுக்கு 4 பிரம்மாண்டமான சலுகைகள் காத்திருக்கின்றன. ஒவ்வொன்றையும் விரிவாக பார்ப்போம். முதலாவது, தடையற்ற ஏடிஎம் பயன்பாடு. பொதுவாக நீங்கள் ஒரு மாதத்திற்கு 3 அல்லது 5 முறைக்கு மேல் ஏடிஎம்மில் பணம் எடுத்தால் ஒவ்வொரு முறைக்கும் சர்வீஸ் சார்ஜ் பிடிப்பார்கள். அதிலும் குறிப்பாக மற்ற வங்கி ஏடிஎம்களை பயன்படுத்தினால் கட்டணம் இன்னும் அதிகம். ஓய்வூதியதாரர்களுக்கு ஒவ்வொரு ரூபாயும் முக்கியம். ஆனால் நீங்கள் இந்த எஸ்ஜிஎஸ்பி கணக்கிற்கு மாறிவிட்டால் தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஊரில் எந்த வங்கியின் ஏடிஎம்மிலும் எத்தனை முறை வேண்டுமானாலும் பணம் எடுத்துக்கொள்ளலாம். எஸ்பிஐ ஏடிஎம் தேடி நீங்கள் அலைய வேண்டிய அவசியமில்லை. ஒரு பைசா கூட உங்களிடமிருந்து கட்டணமாக பறிக்கப்பட மாட்டாது. இரண்டாவது, மினிமம் பேலன்ஸ் தலைவலி கிடையாது. சாதாரண கணக்கில் ஒரு குறிப்பிட்ட தொகையை வைத்திருக்கவில்லை என்றால் பெனால்டி என்ற பெயரில் அபராதம் போடுவார்கள். ஆனால் இந்த சிறப்பு பேக்கேஜில் 0 பேலன்ஸ் வசதி உண்டு. உங்கள் கணக்கில் பணம் இல்லாவிட்டாலும் வங்கி 1 ரூபாயை கூட அபராதமாக எடுக்காது. மூன்றாவது, கடன்களுக்கான ப்ராசஸிங் ஃபீஸ் 50% தள்ளுபடி. ஓய்வு காலத்தில் உங்கள் பிள்ளைகளின் திருமணத்திற்காகவோ, வீடு கட்டவோ அல்லது மருத்துவ செலவிற்கோ உங்களுக்கு பர்சனல் லோன் அல்லது ஹோம் லோன் வாங்க வேறிடலாம். அப்போது வங்கி ப்ராசஸிங் ஃபீஸ் என்று ஒரு தொகையை வாங்கும். உதாரணமாக, மற்றவர்களுக்கு பர்சனல் லோன் ப்ராசஸிங் ஃபீஸ் 10,000 ரூபாய் என்றால் நீங்கள் எஸ்ஜிஎஸ்பி கணக்கு வைத்திருந்தால் உங்களுக்கு வெறும் 5,000 ரூபாய் தான். நேரடியாக 50% நீங்கள் மிச்சப்படுத்தலாம். இது கார் லோன், கல்விக் கடன் என அனைத்து கடன்களுக்கும் பொருந்தும். நான்காவது, 20 லட்சம் ரூபாய் இலவச இன்சூரன்ஸ், தி பிக் பே ஆஃப். இதை கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இந்த எஸ்ஜிஎஸ்பி கணக்கு வைத்திருக்கும் ஒரு ஓய்வூதியதாரர் விபத்தில் சிக்க நேரிட்டால் அவருக்கு 20 லட்சம் ரூபாய் வரை தனிநபர் விபத்து காப்பீடு இலவசமாக வழங்கப்படுகிறது. இதற்கு நீங்கள் தனியாக எந்த பிரீமியமும் கட்ட வேண்டியதில்லை. உங்கள் கணக்கு இந்த முறையில் இருந்தால் மட்டுமே போதும். உங்கள் குடும்பத்தின் பாதுகாப்புக்கு இது எவ்வளவு பெரிய விஷயம் என்று பாருங்கள். சரி சார், இவ்வளவு சலுகைகள் இருக்கிறதே, இதை நான் எப்படி பெறுவது என்று நீங்கள் கேட்பது எனக்கு தெரிகிறது. உங்கள் சாதாரண சேவிங்ஸ் அக்கவுண்டை நீங்கள் எஸ்ஜிஎஸ்பி கணக்காக மாற்ற வேண்டும். இதற்கு வங்கி உங்களை தேடி வராது, நீங்கள் தான் வங்கிக்கு செல்ல வேண்டும். நீங்க செய்ய வேண்டியது இதுதான். உங்க வங்கி கிளைக்கு நேராக சென்று வங்கி மேலாளரிடம் ஒரு கடிதம் கொடுக்க வேண்டும். அதில் எனது சேவிங்ஸ் வங்கி கணக்கை எஸ்ஜிசிடி முறைக்கு மாற்றித்தரவும் என்று குறிப்பிட வேண்டும். இதனுடன் நீங்கள் கொண்டு செல்ல வேண்டிய ஆவணங்கள்: உங்கள் வங்கி பாஸ்புக்கின் முதல் பக்க நகல் ஜெராக்ஸ், உங்களுடைய ஆதார் கார்டு மற்றும் பான் கார்டு நகல்கள், உங்களுடைய ஆன்லைன் பே ஸ்லிப் அல்லது ஓய்வூதிய ஆவணங்கள் இவற்றை சமர்ப்பிக்க வேண்டும். இவற்றை சமர்ப்பித்த சில நாட்களிலேயே உங்கள் கணக்கு மாற்றப்பட்டுவிடும். அதன் பிறகு நீங்கள் எத்தனை முறை ஏடிஎம்மில் பணம் எடுத்தாலும் கட்டணம் பிடிக்கப்படுகிறதா என்று சோதித்து பாருங்கள். நிச்சயம் பிடிக்கப்படாது. இங்கே ஒரு முக்கியமான விஷயம்: வங்கி ஊழியர்கள் சில நேரங்களில் இதற்கு தயக்கம் காட்டலாம் அல்லது இப்போது அப்படி எதுவும் இல்லை என்று சொல்லலாம். ஆனால் நீங்கள் உறுதியாக நின்று, இப்படி ஒரு திட்டம் இருப்பது எனக்கு தெரியும், இதை செய்து கொடுங்கள் என்று கேளுங்கள்.
வங்கி மேலாளரிடம் நேரடியாக பேசுவது இன்னும் சிறந்தது. மேலும் எந்த ஒரு வங்கி சம்பந்தமான மாற்றத்தையும் செய்யும் முன்பும் வங்கி ஊழியர்களிடம் அந்த திட்டத்தை பற்றிய கூடுதல் விவரங்களை கேட்டு உறுதி செய்து கொள்ளுங்கள். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பென்ஷன் வாங்கும் பெரியவர்கள் அனைவரும் இந்த சலுகையை பெறுவது அவர்களின் உரிமை. கஷ்டப்பட்டு உழைத்த உங்கள் பணம் தேவையற்ற கட்டணங்கள் மூலம் வங்கியின் கைக்கு செல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதானே இருந்ததா? உங்களைப் போலவே ஓய்வூதியம் வாங்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை இப்போதே ஷேர் செய்யுங்கள். அவர்களுக்கு தெரியாத இந்த ரகசியத்தை நீங்கள் சொல்வது அவர்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இந்த திட்டத்தை பற்றி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அல்லது நீங்கள் ஏற்கனவே இதை பயன்படுத்தி வருகிறீர்கள் என்றால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றவர்களுக்கும் அது உதவியாக இருக்கும். இது போன்ற மிக முக்கியமான மற்றும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சாக்சரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்தினால் நான் போடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வரும். அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். பாதுகாப்பாக இருங்கள். உங்கள் பணத்தை சேமிக்க தொடங்குங்கள். நன்றி, வணக்கம்.